அந்த ஐலாண்டை சுத்தி கடல் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்டோட, அது பிரைவேட் கிடையாது. சோ அந்த சுத்தி இந்த போட்ஸ்ல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலேயே. கரைக்கிட்ட போய் அங்க இருந்து எடுக்கப்பட்ட சில வீடியோஸ் எல்லாமே, இந்த ட்ரோன்ஸ்ல இருந்து எடுத்த வீடியோஸ்ல எல்லாமே சின்ன பெண்கள், அங்க வந்து நிறைய பெண்கள் வந்து அரை நிர்வாணமா அந்த ஐலாண்ட்ல சுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த டாப் கிளாஸ் மாடல்ஸ் இருக்காங்கல்ல யூஎஸ்ல எல்லாம், அவங்க எல்லாருமே அங்க போயிருப்பாங்க. இந்த மாடலிங் ஃபீல்ட்ல சூப்பர் மாடல்ஸ், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே அங்க போயிட்டு வந்திருக்காங்க. இதுல இந்த நடிகைகளை ஓரம் கட்டிட்டு பொலிட்டீஷியன்ஸ் வரும்போது இங்க பிரச்சனையே. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போட்டோ தான் ஃபேமஸ். அதுல இல்ல வெளியில வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அது. ஏன்னா பக்கத்துல எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் சுத்தி நிக்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்படி உட்காந்துருப்பாப்ல, ஏய் நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்கும். கார்ட்டூன் படம் நினைச்சு பாக்குறோம் பாரு, ஆனா என்னன்னோ அதுல நிறைய அதுல ஸ்கூபி டூபியோட அந்த அவன் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஜாயிண்ட் கை, அவன் ஷாகி வந்து கஞ்சா போதையிலேயே சுத்துற ஆளுங்கிறதெல்லாம் மறைமுகமா நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தானே. அப்புறம் சின்ன வயசுல பாருங்களேன், அது கிட்ஸ் கார்ட்டூன். ஏன்னா இன்னசென்ஸை உடைக்கிறதுன்றதா. சேட்டானிக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க இருக்கலே பியூரான உயிரினங்கள். அவங்களுடைய ஆத்மா வந்து எந்த குற்றமும் செய்யாது. ஏன்னா இப்ப நம்மளே வந்து சொல்ல, ஒரு குழந்தை வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. அந்த இன்னசென்ஸ் தான் அதிகமா இருக்கும். அந்த குழந்தையே நம்ம தப்பா மாத்திட்டா. வணக்கம். ரொம்ப நாளா வந்து எப்ஸ்டீன் ஐலாண்டை பத்தி பேசுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ஸ்டீன் ஐலாண்டை பத்தி யாருமே பேசினது நாங்க தான் வந்து முதல்ல அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் உங்களோட தொடர்ந்து ரிக்வெஸ்ட் அப்படிங்கறதுனால மற்றவங்க பண்ண வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்தேன். அதுல சில விஷயங்கள்லாம் வந்து சொல்ல தவறி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு வேற ஆங்கிள் இருக்கு. அதாவது அமெரிக்கால எப்ஸ்டீன் ஐலாண்ட் அப்படிங்கிற ஐலாண்ட்ல நடந்த ஒரு கொடூரமான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பாரி அவர்கிட்ட வந்து பேசி கேட்டு தெரிஞ்சு போறோம். வணக்கம் பாரி. வணக்கம். அங்க எங்கன்னு நம்ம பேசியிருக்கோம் இதை பத்தி. எப்ஸ்டீன் ஐலாண்ட், ட்ரம்பை பத்தி பேசும்போது பேசியிருக்கோம், எலான் மஸ்கை பத்தி பேசும்போது பேசியிருக்கோம், நிறைய சப்ஜெக்ட்ஸ்ல அந்த டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் எல்லாம் பத்தி பேசுறப்போ பேசியிருக்கோம், அண்ட் ஜூஸை பத்தி பேசுறப்போ பேசியிருக்கோம். எப்ஸ்டீன் ஐலாண்ட் விஷயங்களை பத்தி ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுல பல பேர் சொல்லாம விட்ட விஷயங்களை பத்தி என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அடிப்படையில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐலாண்டை பத்தியான பேச்சுக்கள் பல வருடமா நிலைச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இது அதிகமா ஸ்டார்ட் அப் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 2002 காலகட்டத்தில இருந்து இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு, அங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அவர் 2008 வந்து அந்த ஐலாண்டோடைய ஓனரா இருக்கக்கூடிய எப்ஸ்டீன், அந்த ஆள் வந்து கைது செய்யப்படுறாரு. 2008 கைது செய்யப்பட்டு அநேகமா ஒரு வருஷத்துலயோ என்னமோ வந்துட்டு அவர் வந்து தற்கொலை, அதாவது மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொள்கிறார். அது ஏன் தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அவர் தூக்கு போட்டுக்கிட்டதா சொல்றாங்க சிறையில. அதுவே வந்து ரொம்ப வாய்ப்புகள் குறைவா இருக்க ஒரு விஷயம். சிறையில தூக்கு போடுறதுக்கு அந்த மாதிரியான கயிறோ இதுவோ இருக்காது. இருந்தாலும் அவர் தூக்கு போட்டுட்டாருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, அதுல என்ன, தூக்கு போட்டா கழுத்தெலும்பு உடையாது. வெறும் அந்த கேலோஸ் போல்ல வச்சு போட்டா மட்டும் தான் கழுத்தெலும்பு உடையும். அதாவது இந்த போலீஸ் எல்லாம் போடுவாங்களே, சாதனமா போட்டுக்கிறது. அவங்க கழுத்தெலும்பு அதாவது தூக்கு போடும்போது ஆக்சுவலா தூக்குல எப்படி சாவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கயிறு நெருக்கி மூச்சு திணறி தான் உயிர் போகும். இதுதான் பேசிக்கான விஷயம். ஆனா இவரோட கழுத்தெலும்பு உடைக்கப்பட்டிருக்கு கழுத்துல. அப்ப அது அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கழுத்தெலும்பு உடைஞ்சிருக்கு. அவர் தூக்கு போடும்போது அந்த வெயிட்டுக்கு, அது அவர் ஒன்னும் பாத்திருப்பீங்க நீங்க, வெயிட்டான ஆள்லாம் கிடையாது. அப்ப அவர் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை என்பது ஒரு, அதான். பட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து அவர் தூக்கு போட்டாரு, கழுத்து உடைஞ்சிருச்சு, முடிச்சு விட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய பேர் பேசுறது என்னன்னா, அது வந்து மர்மமான சாவு. ஏன்னா அவரோட அசோசியேட்டா இருந்த நிறைய அரசியல்வாதிகள் அன்னைக்கு பவர்ல இருக்கிறாங்க, கேள்விக்கு உள்ளாக்கப்படுவாருங்கிறனால அவரை வந்து கொன்னுட்டாங்க அப்படிங்கறதான் ஒரு வெர்ஷனா. அது ஒரு இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு கன்ஸ்பிரசி ஆங்கிள் அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம். சரி, அப்படி என்னங்க அவர் தவறு செஞ்சாரு, என்ன தவறுக்குங்க அவர் கைது செய்யப்பட்டாருன்னா, அவர் 2002 காலகட்டத்தில இருந்தே அவர் மீது நிறைய அந்த மாதிரி செக்ஸுவல் பேஸ்டான புகார்களும், அவர் வந்து செக்ஸுவல் பார்ட்டிஸ் பண்றாங்க, ஆர்ஜி பண்றாங்க அப்படிங்கிற வந்துட்டே இருந்துச்சு. ஆனா 2008 அவர் கைது செய்யப்படுறதுக்கான காரணம், 14 வயது பெண் ஒரு புகார் கொடுக்குறாங்க, சிறுமி. அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா, அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு தன்னையே அழைத்துட்டு போயிருக்காங்க. அங்க வந்து அந்த பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டாள். அத வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல வந்து சொல்றாங்க. அவங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் அவரை கைது செய்வதற்கான விஷயம். இது கைது செஞ்சோன்னா அங்க இருக்க ஃபர்ஸ்ட் அந்த லோக்கல் பேஸ்டு போலீஸ் தான் அவரை கேஸ் ஃபைல் பண்றாங்க, விசாரணைக்கு இது கூப்பிடுறாங்க. அப்ப வந்து என்னன்னா, அது வந்து கொஞ்சம் பெருசா ஈஸியா இவங்க டீல் பண்றாங்க, எடுபடல. அப்புறம் வந்து FBI அவங்களுடைய ஃபெடரல் இது வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள இறங்குறாங்க. அந்த ஃபெடரல் இன்வெஸ்டிகேஷன்ல ஆக்சுவலா கிட்டத்தட்ட 36 37 பேரோ வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க.
முன் வராங்க. FBI கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 38 விக்டிம்ஸ் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வாங்குறாங்க. இப்பதான் இது வந்து பெரிய விஷயமா மாறுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த FBI இதுலயுமே வந்துட்டு என்ன அந்த விசாரணை எல்லாம் நடக்கும் பொழுது நிறைய ஒரு ஜட்ஜோட இதெல்லாம் அவர் ஒரு அதுல இன்வால்வ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருந்துச்சு. பெருந்தலைகள் அதான் ஓப்பனா சொன்னா பெரிய பெரிய தலைகள்லாம் உருள தொடங்குச்சு. அப்ப பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இவங்களோட ஐலாண்டுக்கு எல்லாம் போயிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க போட்டோஸ் எல்லாம் இருக்கு, அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்த போட்டோஸ் எல்லாம். அப்ப அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, எனக்கு அவனை தெரியும், ஆனா வந்து அவன் இப்படி பண்ணிருப்பான்னு எதிர்பார்க்கல, ஐயோ இவனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அப்படி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகுது. இப்ப இந்த டைம்ல தான் இந்த எப்ஸ்டீன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு, அந்த லிஸ்ட் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, யாரெல்லாம் இந்த இதுல வந்து கலந்துக்கிட்டா, இந்த மாதிரியான செக்ஷுவல் பார்ட்டிஸ், இந்த ஆர்ஜி இதுல எல்லாம் வந்து யார் கலந்துக்கிட்டாங்கிற லிஸ்ட் வந்து அவங்ககிட்ட ஒண்ணு இருந்துச்சு. காரணம்னா அவங்ககிட்ட வந்து ஒரு புக் இருந்துச்சான். அந்த புக்ல வந்து அவன் யாரெல்லாம் அவங்க பழக்கப்பட்டவங்க போனவங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் எழுதியிருந்தானா. அந்த லிஸ்ட்ல இருந்தவங்க அவங்க போன் நம்பர், கான்டாக்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நீங்க ஒரு பெரிய பணக்காரர்னு வைங்களேன், உங்களை நான் டைரக்டா ரீச் அவுட் பண்ண முடியாது. ஆனா உங்களை ரீச் அவுட் பண்றதுக்குன்னு ஒரு வழி ஒண்ணு இருக்கும்ல. உங்களோட அசிஸ்டன்ட் ஒரு மிடில் மேன் ஒருத்தர் இருப்பான். இந்த மாதிரியான அவங்களோட நேம்ஸ் அண்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து அவன் வந்து ஒரு புக்ல வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கான். அவர் ரிட்டனா வச்சிருந்திருக்கான் போல. அந்த இதுல வந்து ஒரு லிஸ்ட் இருந்துச்சான். அந்த லிஸ்ட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் மெயினா. அந்த லிஸ்ட் ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் வந்து விவிஐபிஸ் அவங்க எல்லாம் யாரெல்லாம் வந்து இவங்க கூட அசோசியேட்டடா இருந்தா எதற்காக இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த லிஸ்ட்டை தான் இப்ப கூட சமீபத்துல கூட அந்த லிஸ்ட்டை வெளியிட போறாங்க. இந்த லிஸ்ட்ல வந்து ஆக்சுவலா வந்துட்டு ட்ரம்போட பேர் இருக்கு, அதனால வந்து அவர் மிரட்டுறதுக்கு இதை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த இஸ்ரேல் இதுல கூட என்ன சொல்றாங்க, அந்த லிஸ்ட்டை வச்சுதான் அவர் மிரட்டிட்டு இருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் கேட்டிருப்பீங்க. அப்ப உண்மையாவே இப்படி ஒரு லிஸ்ட் இருக்கானா அது தெரியல, யாருக்கும் தெரியல. ஆனா FBI விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு புக்ல வந்து அவன் தன்னுடைய அசோசியேட்ஸ் பேர் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு மட்டும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது ப்ரூஃபா வச்சிருக்காங்க. அதுல ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே தப்பானவங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி இணையதளங்கள்ல அது ஒரு இதா உருவாயிருக்கு. இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது நம்ம உறுதியா சொல்ல முடியாது. அந்த இடம். இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து இவங்க பேர் இருக்கு, அவங்க பேர் இருக்குன்னு சில பேர் லீக்டு லிஸ்ட் அப்படிலாம் போட்டு நிறைய கிரியேட் பண்ணலாம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ப முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய பெரிய பெரிய நமக்கு தெரிஞ்ச எலான் மஸ்கா இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், இவன் கூகுள் சிஇஓ இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்ததுக்கான ப்ரூஃப், போட்டோ எவிடன்ஸ், அதுக்கப்புறம் அவனுடைய தனிப்பட்ட விமானம். இப்ப அது அங்க உங்களுக்கு பிரைவேட் ஜெட்ஸ் இருக்குல்ல, அந்த பிரைவேட் விமானங்கள்ல பயணம் பண்ணும் பொழுது அதை ஆக்சுவலா பதிவு பண்ணணும். ஏன்னா ஒரு ஏர்வேயோட ரூல்ஸ் படி பாத்தீங்கன்னா உங்க இஷ்டத்துக்குலாம் அந்த ஃபிளைட் போகாது, வராது. ஒரு ஃபிளைட் கிளப்புறீங்க அப்படின்னா யார் அதுல போறாங்கிறத அவங்க முன்கூட்டியே அவங்களோட ஏர்லைன்ஸ்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதை எடுப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இது பண்ணி, பிரைவேட் ஃபிளைட்டா இருந்தாலும் நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணும். கார் மாதிரி என் இஷ்டத்துக்கு நான் எடுத்துட்டு போவேன், போயிட்டு வர முடியாது. அப்ப அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியும் யார் போறா வரான்ட்டு. இப்ப இதை வந்து சொன்னோம்னா விஜய் த்ரிஷா அவங்களை கூட்டிட்டு ஒரு நிகழ்வுக்கு போனாங்கல்ல, சோ அதுல வந்து போன அந்த கட்சியோட பிரமுகர் பேர் வரைக்கும் வந்துருச்சு பக்காவா அப்படியே. அப்ப அதுல என்னன்னா யார் போறாங்கிறது பிரைவேட் விமானமாவே இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ இதெல்லாம் வெளியிட்டு இதெல்லாம் பண்ணாங்களே. ஸோ அதே போல இந்த விமானம், அந்த ஆளுடைய தனிப்பட்ட விமானம் இங்க இருந்து அவரோட அந்த ஐலாண்டுக்கு போயிட்டு வந்திருக்கும் போல. அது ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஐலாண்ட். அது அங்க வந்து ஒரு தீவு மட்டும் இல்ல, நிறைய தீவு எல்லாத்தையும் பிரைவேட் ஐலாண்ட்ஸ். இந்த ஆளுக்கு ஒரு சொந்தமா ஒரு அந்த 2 பகுதி ஒரு ஐலாண்டு மாதிரி இருக்கும். அந்த பகுதியை வந்து இவர் வச்சிருக்காப்ல. அது மாதிரி பக்கத்துல நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா அங்க இருக்க பகுதி மக்கள் நேட்டிவ் இருப்பாங்கல்ல, அங்க வாழக்கூடிய மக்கள், அவங்க எல்லாம் அதுக்கு வந்து பெடோஃபைல் ஐலாண்டே பேரு. அது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, காதுக்கு வந்து போயிருக்கு. பெடோஃபைல் ஐலாண்டு, அப்புறம் குரூப் ஆர்ஜி ஐலாண்டு, இப்படிலாம் அவங்க வந்து அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அங்க போட் எல்லாம் போலாம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐலாண்ட்ல யாரும் போக முடியாது பர்மிஷன் இல்லாம. சுத்தி கார்ட்ஸ் இருப்பாங்க. அந்த ஐலாண்ட்ல போட் நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கும். அந்த இடத்து பக்கத்துலயே கார்டு இருப்பாரு. சோ நீங்க அந்த ஐலாண்டுக்கு உள்ள போனோம்னா அந்த இடத்துல போட் நிப்பாட்டி ஏறி போய் உள்ள போய் தான் நீங்க வீடியோ எல்லாம் எடுக்க முடியும். ஆனா அந்த ஐலாண்ட சுத்தி கடல் இருக்குல்ல, அது வந்து கவர்மெண்டோட, அது பிரைவேட் கிடையாது. சோ அந்த சுத்தி இந்த போட்ஸ்ல வந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க முன்னாடி ஆரம்ப காலகட்டத்திலேயே. கரைக்கிட்ட போய் அங்க இருந்து எடுக்கப்பட்ட சில வீடியோஸ் எல்லாமே, இந்த ட்ரோன்ஸ்ல இருந்து எடுத்த வீடியோஸ்ல எல்லாமே சின்ன பெண்கள், அங்க வந்து நிறைய பெண்கள் வந்து அரை நிர்வாணமா அந்த ஐலாண்ட்ல சுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாமே வந்து அது என்னன்னா வெளிநாட்டுக்காரங்க அவங்க ஜட்டி இதோட தான் சுத்துவாங்க. சோ அந்த போட்டோஸ் அதுல வந்து நிறைய பெண்கள் இதெல்லாம்
அப்ப அதுல அவங்க அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய ஆரம்பத்தான் சொல்றேன் 2002 காலகட்டத்தில இருந்தே இது வந்து ஒரு தொடர்ச்சியா பேச்சு பொருள் ஆயிட்டு. அந்த ஐலாண்ட்ல இவரை பார்த்தேன், அந்த ஐலாண்ட்ல அவர் இருந்தாரு, இவர் இருந்தாருன்னு இது ஒரு சர்ச்சை ஆயிட்டே இருக்கும். ஃபேமஸ் பீப்புள்லாம் பட்டுன்னு எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்கல்ல. அப்படி எல்லாம் பேச்சு பொருளா இருக்கக்கூடிய இடத்துல சின்ன குழந்தைகளும் அங்க கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணாங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். ஆனா அதுக்கு அது ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே அது மேல அந்த இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் அதெல்லாம் மறுத்துக்கிட்டே வந்தாங்க. பவர் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா ஒரு டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 14 வயசு பொண்ணு ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆள் வந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாம மாட்டாப்ல. அதுக்கப்புறம் FBI உள்ள வந்து அதுலயும் கொஞ்சம் நேர்மையா கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணல. இந்த 38 பேரும் நம்ம அவங்க அதுலயும் நிறைய மைனர்ஸ் இருக்காங்க. அந்த விக்டிம்ஸ் அவங்க எல்லாம் வந்து பண்ணும்போது 38 பேர் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களும் சேர்ந்து அந்த கேஸ்ல ஜாயின் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது ரொம்ப பெரிய இதாயிருது. அதாவது பாரு, அவங்க வந்து இந்த பிரச்சனையில மாட்டினப்போ ஐலாண்டுக்கு போனப்போ மைனரா இருந்திருக்காங்க. வெளியில வந்து சொல்றப்பதான் மேஜர் ஆகுறாங்க. வயசு சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட்டிட்டு போயிருவாங்க. அதாவது 15, 14 இந்த 16 வயசுக்கு முன்னாடி இருக்க ஆட்கள் எல்லாம் கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு ட்ரக் இதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்க கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்திலேயே அதுங்க வந்து கொஞ்சம் அப்படிதானே கலாச்சாரம் அப்படித்தானே அங்க இருக்கு. அதனால அங்க இருந்தே பிரெயின் வாஷ் பண்ணி இதுல வந்து இவங்க கூட இருந்த ஒரு லேடி, அவங்களும் வந்து அவங்க ஒய்ஃபா என்ன தெரியல. சரி. பட் அவங்க ஒய்ஃப் இல்ல, பட் அவங்க ஒரு மாதிரி ஒரு இதுல அது ஒரு மாதிரி ஒரு எல்லாமே செஞ்சுக்குவாங்க. ஆனா கல்யாணம் இல்ல அப்படிங்கிற அந்த லேடி தான் வந்து இந்த மாதிரி பெண்களை ஐடென்டிஃபை பண்ணி கூப்பிட்டாங்க. அவங்களும் கைது செய்யப்பட்டாங்க. அவங்க இருக்கிறாங்க இன்னும் துணை போயிட்டாங்க. அவங்கதான் அந்த பெண்களை வந்து யாராருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வந்து ஆசை காமிச்சு அவங்க அதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு இங்கிலீஷ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி கைட் பண்ணி அவங்கள தப்பான க்ரூமிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல கேஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து தொடர்ச்சியா நடந்திருக்கு. இப்ப இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பேசிக்கா இதுல பாதிப்பானவங்க யாரும் சாவல, எல்லாருமே உயிரோட தான் இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா இங்க நடந்தது என்னன்னா, ஓப்பனா சொன்னா இது ப்ராஸ்டியூஷன். அதுல சைல்டு ப்ராஸ்டியூஷன் தான் இங்க நடந்திருக்கு. அவங்க கிட்ட காசு கொடுத்துருக்கு, காசு வாங்கிட்டு தான் எல்லாமே நடந்திருக்கு. அவங்க யாருமே வந்து எப்படி சொல்றது, அவங்க சின்ன வயசுல அதுகளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவங்க வந்து ப்ராஸ்டியூஷனுக்குள்ள கொண்டு வந்து அவங்க அது மாதிரி பயன்படுத்திருக்காங்க. மசாஜ் அதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தப்பா நடந்திருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா எல்லாமே காசு கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. யாருமே வந்து கடத்திட்டு போயிட்டு இது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. முழுக்க முழுக்க காசு 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 காசை வச்சு என்ன வேணாலும் வாங்க முடியுங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்காங்க. ஆனா சின்ன பசங்க சின்ன பசங்க கிட்ட இந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது செல்லாது. இவ்வளவுதான் விஷயம். அங்க சரி 38 பேர் தான் போயிருக்காங்கன்னா கிடையாது. ஓப்பனா சொன்னா மோர் தென் 1000 விமன் அந்த தீவுக்கு பல முறை போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதுதான் 1000 டிஃபரண்ட் இண்டிவிஜுவல்ஸ். பெண்கள் ரொம்ப கம்மியா சொல்றேன். பல ஆயிரக்கணக்கான பேர் அங்க போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க பெண்கள். இன்னொன்னு சொல்லணும்னா, இந்த டாப் கிளாஸ் மாடல்ஸ் இருக்காங்கல்ல யூஎஸ்ல எல்லாம், அவங்க எல்லாருமே அங்க போயிருப்பாங்க. இந்த மாடலிங் ஃபீல்டுல சூப்பர் மாடல்ஸ், பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே அங்க போயிட்டு வந்திருக்காங்க. இதுல இந்த நடிகைகளை ஓரம் கட்டிட்டு பொலிட்டீஷியன்ஸ் வரும்போது தான் இங்க பிரச்சனையே. இப்ப நடிகைகளும் நிறைய பேர்லாம் அந்த ஐலாண்ட்ல போயிட்டு வந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் இந்த ஃபேமஸ் கமெடியன் ஒருத்தர் இருப்பா, அந்த ஒல்லிய ஒரு பொண்ணு, அவர் லெஸ்பியன் அவ. சரி, ஓகே. அவளும் அங்க அவ எல்லாம் வந்து போயிட்டு வந்திருக்கிறா. சோ இவங்க எல்லாருக்கும் போனதுக்கும் வந்ததுக்கும் போட்டோஸ் இருக்கு. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் போன அதே டைமிங்ல சின்ன குழந்தைங்களும் அங்க வந்திருக்கிறாங்க. சோ தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்க எல்லாருமே இதோட அசோசியேட்டடா இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி முழுக்கவும் இந்த ஒரு கரப்டடான ஒரு இதுக்குள்ள அங்க இல்லீகல் ட்ரக்ஸ், அங்க எதெல்லாம் இல்லீகலா இருக்கிறோ அங்க எல்லாமே இருந்திருக்கு. அந்த ஐலாண்ட்ல வந்து கையகப்படுத்த அப்புறம் விசாரணை எல்லாம் பண்ணுவாங்க. அங்க ஆர்ம்லாம் இருந்திருக்கு. அது ஃபுல்லா குட்டி மிலிட்டரி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வந்து ஒரு தனிநாடு மாதிரி அவன் வச்சுக்கிட்டு அங்க வந்து முறையில்லாத ஆயுதங்கள், அந்த அதாவது அவங்க எல்லாருக்குமே லைசன்ஸ் கொடுத்து கன்னு வாங்கிக்க முடியும். அதையும் தாண்டி சில அந்த லான்ச்சர்ஸ் இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதெல்லாமும் கூட அங்க இருந்திருக்கு. ஸோ அவன் என்ன நோக்கத்துக்காக அந்த தீவு வச்சிருக்கான், ஒரு தனி ராஜாங்க மாதிரி அவன் அதை பண்ணியிருக்கிறான். அப்புறம் சில ரிச்சுவலிஸ்டிக் பில்டிங்ஸ் வந்து அங்க அந்த ஐலாண்ட்ல இருக்கு. பலி பீடத்துக்கு போது அங்க பலிதான் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அது மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல சில கட்டடங்கள் இருந்திருக்கு. அது ஒரு சர்ச் மாதிரியான ஒரு அமைப்புல அங்க எல்லாமே ஆர்ஜி அங்க நடந்திருக்கு. அதுக்கான கூட்டு பாலியல், அதுதான் அது அந்த மாதிரியான ஒரு முறையற்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு இடமா அந்த ஐலாண்டை வந்து அந்த ஆளு வச்சுட்டு இருந்திருக்கான். இப்ப பிரச்சனை என்னன்னா, இந்த ஐலாண்ட்ல அசோசியேட்டடான அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கும்
பவர்ல இருக்காங்க. அதுல ட்ரம்ப்பும் ஒரு நபர், எலான் மஸ்கும் போயிட்டு வந்திருக்காப்ல. எலான் மஸ்கும் போனதுக்கும் போட்டோஸ்லாம் இருக்கு. சோ அவர் மட்டும் உத்தம மாதிரி இப்ப வந்து தப்பிச்சுக்க முடியாது. சோ எலான் மஸ்க்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. அதான் அந்த பெரிய பணக்காரங்க எல்லாருமே அங்க போயிட்டு வந்திருக்காங்க. அட்டெண்டன்ஸ் போடாத ஆளே இல்ல. அந்த அளவுக்கு முக்கியமான நபர்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா தான் அது இருந்திருக்கு. அவனும் எல்லாரோடையும் டைப்ல இருந்திருக்கான். சோ அந்த லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. அதுல பொலிட்டீஷியன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மட்டும் கன்சர்னிங்கா நம்ம சில பேரு அங்க பில் கிளின்டன் காலகட்டத்தில இருந்தே இந்த ஐலாண்ட் வந்து ஆக்டிவிட்டில இருக்கு. இதுதான் புரிஞ்சுக்கணும். எங்க இவர்லாம் போயிட்டு வந்திருக்காருங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நடக்கவே முடியாது. ஆமா, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் போட்டோ தான் ஃபேமஸ் அதுல. இல்ல வெளியில வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அது. ஏன்னா பக்கத்துல எல்லாம் இந்த பெண்கள் எல்லாம் சுத்தி நிக்கிற ஸ்டீஃபன் ஹாக்கிங் இப்படி உட்காந்துருப்பாப்ல. ஏய் நீ என்னடா அங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு இருக்கும். அதான் ஒருத்தனுக்கு என்ன 9 பொண்டாட்டி கேட்குறாங்கிற மாதிரி தான் அந்த ஆளு அங்க உட்காந்துருப்பாப்ல. அதுக்கப்புறம் தான் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து கொஞ்சம் இந்த ரொம்ப கேவலமாலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி ரெஸ்பெக்டட் ஒரு சயின்டிஸ்ட் அப்படிலாம் போட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு படம் நீங்க பாத்திருப்பீங்க, ஸ்டீவன் தியரி ஆஃப் எவ்ரிதிங். இல்லைங்க படம் அந்த ஆளு எழுது இல்ல, ட்ரோல் பண்ணி ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்துல வந்து அந்த ஆளை போட்டு கேவலமா பண்ணிருப்பாங்க, ரொம்ப அசிங்கமா பண்ணிருப்பாங்க. இதுக்கு ஒரு சயின்டிஸ்டா நினைக்கிற ஒரு ஆளு என்னடா இவ்வளவு கேவலமா பண்றீங்கன்னு அப்பதான் ஓஹோ சார் வந்து இந்த மாதிரி இப்ப நம்ம ஊர் வைரமுத்து மாதிரி அவர் சில வேலைகள் வெறும் சேர்ல மட்டும் இல்ல பல ஷாம்பு பாரா இருந்திருக்காரு அப்படின்னு பல ஷாம்பு பாட்டில்களுக்கு சாம்பிள் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. கேன்டீன் அதான். ஸோ இந்த இதெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்திருக்கான். இவன் சிக்கிட்டான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவன் சிக்கிட்டான், நாளைக்கு இவன் வாக்கு மூலமா யாரையாவது சொல்லிட்டா என்ன பண்றது? ஆட்டோமேட்டிக்கா அவனை வந்து முடிச்சு விட்டாங்க. அவனை முடிச்சு விட்டதுக்கு அப்புறம் அது மர்ம தேசமாவே தொடருது. இன்னைக்கு வரைக்கும் அந்த லிஸ்ட் வெளியில வரல. அவன் புக்ல அந்த மாதிரி சில கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு சொன்னதும் விசாரிக்கப்படல. ஓப்பனா சொன்னா இந்த கேஸ் வந்து முடிச்சிக்கவே படல. அவன் இறந்துட்டான்ங்கிறதோட அதோட அப்படியே அவன் மட்டும்தான் தப்பு பண்ண மாதிரி முடிச்சு விட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி பெரிய அளவு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது தான் அங்க நம்பப்படுறது. இன்னைக்கும் அது வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்கு. ரைட்டு. இந்த பிடிடி விஷயம் பாத்தீங்களா, அந்த ராப்பரு ஷான் கோம்ஸ், அதுவும் இதுவும் லைட்டா ஒரே மாதிரி இருக்குல்ல. அவன் ஒரு சைடு ஒரு பெரிய ராஜ்யத்தை நடத்திருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னா 20 இயர்ஸா வந்து இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியை கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் ஐலாண்டு மாதிரி வச்சு பண்ணல. அவன் என்ன பண்ணிருக்கான், இருக்கும் இடமே நமக்கு பிறப்படும்ங்கிற கணக்குல அவன் என்ன பண்ணிட்டான், அங்கங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இதுல எல்லாம் அவன் இது பண்ணிட்டு ஹாலிவுட்ல நடிக்கணும்னு வரக்கூடிய சின்ன பொண்ணுங்க கிட்ட இருந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இவர் பழகுறது, இவர் பழகி அவங்களை அப்படியே கரெக்ட் ஆக்கி அவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறது. இதுதான் வந்து அவன் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஒயிட் பார்ட்டி இது பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, இத்தனைக்கும் என்னன்னா அவர் ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன். இந்த கருப்பினத்துல இருக்கவங்க எல்லாம் இதுல பெருசா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஏன்னா அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க இந்த வேலை இது இருக்கவங்க. ஆனா இப்ப அவங்களும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றானுங்கிறதுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு எடுத்துக்காட்டு அந்த டிடி. ஒயிட் பார்ட்டின்னு வச்சு என்ன பண்றான்னா, இந்த மாதிரி எல்லாருமே ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டு வருமா, ஒரு பெரிய பெட் மாதிரி ஒன்று போட்டுருவானா. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் செலிபிரிட்டிஸோட சின்ன சின்ன பெண்கள்லாம் வருவாங்களாம். அவன் வீட்டை போய் சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. ஃபுல்லா பேபி ஆயில் வந்து ஷெல்ஃபா வச்சிருந்திருக்கான். என்ன வியர்டா இருக்கு அப்படின்னா, இப்போ என்னன்னா ஒரு காம இச்சை அப்படிங்கிறது வந்து புரியுது. அதுல இளம் பெண்கள் அப்படின்னு சொன்னா ஒரு 20 அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் வந்து கூட்டு போவாங்க. ஏன் இங்க வந்து அந்த ஒரு குழந்தை அப்படின்னு இருக்கிற பெண்களை கூட்டு போய் இப்படி பண்றாங்கன்னு தான் எனக்கு புரியுது. அதுதான் சேட்டானிக் கல்ச்சர். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இன்னசென்ஸை உடைக்கிறதுன்றதா? சேட்டானிக் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க இருக்கலே பியூரான உயிரினங்கள். அவங்களுடைய ஆத்மா வந்து எந்த குற்றமும் செய்யாது. ஏன்னா இப்ப நம்மளே வந்து சொல்ல ஒரு குழந்தை வந்து எதுவுமே சொல்ல முடியாது, அதுக்கு என்ன தெரியும், எதுவுமே தெரியாது. அந்த இன்னசென்ஸ் தான் அதிகமா இருக்கும். அப்ப அந்த குழந்தைய நம்ம தப்பா மாத்திட்டா, ஒரு கரெக்டா மாத்திட்டா, அந்த குழந்தை காலகட்டத்திலேயே அந்த குழந்தைய வந்து ஒரு அந்த அதோட ஆத்மாவை வந்து தீய ஆத்மாவா மாத்திட்டா, அது வந்து சாத்தானுக்கான வெற்றியாக சாத்தானிய வழிபாட்டாளர்கள் கருதுறது. அதனாலதான் குழந்தைகளை வந்து அவங்க கெடுக்கிற விஷயங்களை செய்வாங்க. அதுல வெளிப்படையா என்னன்னா, இன்னசென்ஸ் எப்போ உடையும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குன்னா, பாலியல் ரீதியா அவங்க வந்து அதுக்கு அடி பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த இன்னசென்ஸ் வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. ஸோ அந்த அடிப்படையில தான் இந்த சேட்டானிக் கல்ச்சரோட அசோசியேட் ஆனதுதான் இந்த குழந்தைகளை கொண்டு வந்து இந்த பெடோஃபைல் இந்த நெட்வொர்க்கு இது பண்றது. இன்னொன்னு இருக்கு, அது அந்த அடெனோக்ரோமன் ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, அது வந்து இன்னும் சயின்டிஃபிகலி நாட் ப்ரூவன், பட் அது அந்த அடெனோக்ரோம்னு சொல்லக்கூடிய அந்த குரோமோசோம் நம்ம கிட்ட இருக்கும். சரி, அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியா நீங்க பயந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அது வரும். அதுதான் அட்ரினலின் சொல்றாங்கல்ல, அந்த ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து குழந்தைகளுக்கும் சுரக்கும்.
இப்ப உங்களை வந்து பயப்படுத்துறதுக்கு கஷ்டம். இப்ப நீங்க உங்க இருக்கீங்க, இப்ப திடீர்னு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து மேக்கப் போடாம உங்களை பாக்குறாங்கன்னு வைங்க, பயப்படுவீங்க. ஒரு நாள் பயப்படுவீங்க. டெய்லி அந்த மூஞ்சியை தான் பாத்துட்டு இருக்கணும் அப்படின்னா அந்த பயம் போயிடும் நமக்கு. அப்புறம் பார்த்தா வணக்கம் குட் மார்னிங் போயிட்டு வந்துட்டு இருப்போம். இல்ல அந்த சில விஷயங்களுக்கு மட்டும் தான் நம்ம பயப்படுறோம். அதுதான். சோ பேய வந்து இந்த சினிமா படங்கள், பேய் படங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பேயை காட்டுற வரைக்கும் நமக்கு அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் பேய் வந்து தமனாதான் தெரிஞ்சிடும். தமனா அப்புறம் வந்து ஒரு 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 ஆபாச நடனத்தை ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பேயா நீங்க பார்க்க பேயை பார்த்தா ஒரு பாசம் தான் வரும் ஆட்டோமேட்டிக்கா. குழந்தை பேய் மாதிரி. அதான் வந்து இல்லையே இது அப்படி சொல்ல முடியாது. இது வந்து இந்த பேய் வந்து வேற மாதிரி பேயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹிந்தில படமே எடுத்துட்டாங்க அப்படி ஒரு பேய் படத்தை. ஆமா, அதுலயும் தமனா தாங்க நடிச்சிருக்காங்க. ஆமா, அது தமிழ்ல இதுலயே பார்த்தேன், அந்த இதுல ஓடிடில இதுல பார்த்தேன். அவர காலகட்டத்துல எல்லாத்துலயும் யூஸ் பண்ணிக்கிறாங்க போல. வந்துட்டு என்னன்னா, சோ அப்ப உங்களுக்கு நம்மள வந்து பயப்படுத்துறது வந்து அவ்வளவு விஷயம் இல்ல. ஆனா நீங்க குழந்தைகளை ஈஸியா பயப்படுத்திடலாம். நீங்க குழந்தைகளை வந்து நீங்க சும்மா ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதுக்கே பயந்துட்டே இருக்குங்க. வல்னரபிள். அப்படி பயப்படும் பொழுது அவங்களுக்கு அதிகமா அவங்களுக்கு பயம் வரும் பொழுது அவங்க உடம்புல வந்து அட்ரினலைன் சுரக்கும். அந்த அட்ரினலைனை எடுத்து ஒரு இதா மாத்தி ஒரு ப்ராசஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அட்ரினோக்ரோமோ என்னமோ சொல்லுவாங்க. அதை ஆக்சுவலா இன்டேக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஊசியா ஏதோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வயசே ஆகாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நாட் ப்ரூவன் ஸ்டில். அதெல்லாம் ப்ரூவனா என்னன்னு நமக்கு தெரியல. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால அதை பயன்படுத்துறாங்கன்னு சொல்றது இருக்கு. அட்ரினலைனுக்கு அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் இருக்கிறதா சிலர் சொல்றாங்க. பட் நமக்கு அது இன்னும் புரிதல் இல்லை. ஸோ இதுதான் விஷயம் வைங்களேன். இந்த இதுல குழந்தைகளை கொண்டு வந்து உச்சக்கட்ட ரீதியா பயப்படுத்தி அவங்கள வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த குரோமோசோம் அந்த இதை ஃபுல்லா அவங்க வந்து சுரக்க வச்சு, ஹார்மோன்ஸை ஃபுல்லா சுரக்க வச்சு அதை வந்து அவங்க ஹார்வெஸ்ட் பண்றாங்க. அதன் மூலியமா அந்த ஒரு சில ரொம்ப இந்த ஹை சொசைட்டிக்கு தகுந்த ஒரு எலைட்டுக்கு இருக்கக்கூடிய சில பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது பண்றாங்க அப்படின்னு. இன்னொன்னு இருக்கு அதுல, இந்த பியூட்டி பேஸ்டு என்ஹான்சிங் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்டஸ் இருக்குல்ல, குழந்தைகள் ஃபீட்டஸ், இதை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து வாங்கி அபார்ட் பண்ற பேபிஸோட ஃபீட்டஸஸ் எடுத்து அந்த ஃபீட்டஸஸ்ல இருந்து சில ப்ராசஸ் பண்ணி சில விதமான அந்த மூஞ்சிக்கு போற இந்த சீரம்ஸ் இந்த மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு சில ப்ரூஃபும் இருக்கு. சில டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் அந்த மாதிரியான ஆடியோஸ் இதெல்லாம் கூட இருக்கு. எந்த அளவுக்கு இதெல்லாம் உண்மை பொய்யும் நமக்கு தெரியாது. இதெல்லாம் அரசாங்கத்தை வச்சு ஆய்வு பண்ணி பார்த்தா தான் தெரிய வரும். நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மாதிரி ஃபீட்டஸை வந்து அவங்க எரிச்சிருவாங்க, இல்லை வந்து ஏதாவது பண்ணுவாங்க, புதைச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அது மெடிக்கல் வேஸ்டா கொண்டு போய் எங்கேயாவது போட்டுருவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அதுல ஒரு வியாபாரம் இருக்கா என்னன்னு நமக்கு தெரியல. இப்ப அப்படி ஒரு வியாபாரமும் இருக்கிறதா சொல்றாங்க. இது எல்லாமே அந்த ஐலாண்ட்ல நடந்ததாக நம்பப்படுகிறது. எல்லாம் இன்னும் வெளியில முழுக்க வரலன்னு. இது நிறைய இதான் சொல்றேன்ல, இது வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல பேசிட்டு இருக்காங்க ஆளாளுக்கு. இதுல எது எது உண்மை எது எது பொய்ங்கிறத இன்வெஸ்டிகேஷனை முடிச்சாச்சு. இவ்வளவு பேர் எல்லாம் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டு முடிச்சாச்சு. அங்க ப்ராஸ்டியூஷன் நடந்துச்சுங்கிறது மட்டும் தெரியுது, அவ்வளவுதான். அதுக்கு கூட இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு இந்த யூகம் எதன் அடிப்படையில் வருதுன்னா, அங்க இருந்த சில சிலைகள், அங்க இருந்த சில கட்டிடங்கள், அந்த கட்டிடங்களோட அமைப்புகள், அந்த ரிச்சுவல் கொடுக்குற மாதிரியான இடங்கள், இதெல்லாம் ஓகே இவங்க இதெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் ரைட், இதுல உண்மையான விடைகள் தெரியாது. அட்ரினல் எடுக்கன்னு சொன்னீங்களா, அந்த மான்ஸ்டர்ஸ் எனக்கு படத்துல வந்து காட்டுவாங்க குழந்தைகள். இல்ல அது ஆக்சுவலா அது பேஸ், அந்த தியரியை பேஸ் பண்ணி தான் அந்த படமே. அந்த மான்ஸ்டர் இங்க்ங்கிறது இருக்குல்ல, அது வந்து அந்த அதுல வந்து கொஞ்சம் வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அந்த குழந்தைங்களோட அந்த சத்தத்துல இருந்து ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்கிற மாதிரி ஏதோ பண்ணுவாங்க. ஆனா அது இதை மறைமுகமா வச்சுதான் அது வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கார்ட்டூன் படம் நினைச்சு பாக்குறோம் பாரு. ஆனா என்னன்னோ அதுல நிறைய அதுல ஸ்கூபி டூபியோட அந்த அவன் கூட ஒருத்தர் இருப்பான்ல, அவன் ஜாயிண்ட் கை, அவன் ஷாகி வந்து கஞ்சா போதையிலேயே சுத்துற ஆளுங்கிறதெல்லாம் மறைமுகமா நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு தான். அப்புறம் சின்ன வயசுல பாருங்களா, அது கிட்ஸ் கார்ட்டூன், அது குழந்தைங்க பாக்குற கார்ட்டூன்ல ஒருத்தன் கஞ்சா போதைக்கு இருக்கிற ஒருத்தனை தான் வந்து ஹீரோவா நம்ம மனசுல பதிய வச்சிருக்காங்க. அதுல அந்த தியரி என்னன்னா, அவன் வந்து போதையில வந்து பேய்கள் எல்லாம் பார்த்து நினைச்சிட்டு இருப்பான். அதை வந்து இதுல பேய் மாதிரி காட்டுவான்னு சொல்லிட்டு இது போயிட்டே இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ சில பேர் கோச்சுக்காதீங்க, உங்களை ஹர்ட் பண்ணுன்றதுக்காக இல்ல, இதை பத்தி பேசிட்டு போகணும், உங்களுக்காக நாங்க பேசணும்னு வச்சுக்காதீங்க. இதுல வந்து யூதர்கள் பல பேர் வந்து அரபு நாடுகள்ல இருக்க ஷேக்குகள் மன்னர்கள் எல்லாம் வந்து ஏன் கட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்ஸ்டீன் ஐலாண்ட்ல எப்படி பல பேரோட விஷயம் மாட்டிட்டு இருக்கோ அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்களாம், இஸ்ரேல்ல வந்து பார்ட்டிஸ் வந்து நடத்துவாங்களாம். அதுக்கு பெரிய பணக்காரர்கள் கூப்பிடுவாங்களாம், ஷேக்குகளும் வருவாங்க, இல்ல சில மன்னர் பரம்பரையை சேர்ந்த பிரின்ஸும் வருவாங்களாம். அங்க வந்து பேருக்கு தான் அது யூத கண்ட்ரின்ற தாண்டி உள்ள கட்டுக்கடங்காத பார்ட்டிகள்லாம் நடக்குமா. குறிப்பா இஸ்ரேல்ல இருக்க யங்ஸ்டர்ஸே வந்து பாத்தீங்கன்னா
தே ஆர் வெரி ஃபேமஸ் ஃபார் டூயிங் சிந்தட்டிக் ட்ரக் பார்ட்டிஸ். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஃப்ளாரஸ்ட் இது வரைஞ்சி இது பண்ணுவாங்க. ஒரு ஹமாஸ் தாக்குதல் நடந்துச்சுல, இறங்கி வந்து எல்லாரையும் சுட்டாங்களே, அதுவே பாத்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ரேவ் பார்ட்டி தான் அது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு எல்லாரையுமே வந்து சும்மா அடக்கி வைக்கிறது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தான் இது வந்து எப்ஸ்டீன் ஐலாண்ட்லயும் இருக்க மாதிரி இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். பேசிக்கா என்னன்னா அங்க வந்து ஒரு போதை கலாச்சாரம், ஆபாச கலாச்சாரம், அது அந்த கலாச்சாரம்லாம் வளர்ந்து வரும்பொழுது கண்டிப்பா குழந்தைகள், பெண்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு இருக்கும். அதுதான் அங்க நடந்திருக்கு. அது இன்னைக்கு மூடி மறைக்கப்படுகிறது. அதுல எந்த அளவுக்குன்னா, ஏங்க 14 வயசு குழந்தைகளை வந்து ப்ராஸ்டியூட்டா காசு கொடுத்து அவன் கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்கான், வந்திருக்கான். அவன் என்னென்ன பண்ணான்னு யாருக்கு தெரியும்? அதுல ஏன் இந்த இதெல்லாம் டிபேட்ஸ் ஆகுதுன்னா, ஒரு ஹோட்டல்ல வந்து 14 வயசு குழந்தை கூட கிடையாது. ரொம்ப சின்ன குழந்தை. இவ்வளவுதான் இருக்கும் உயரம். அந்த உயரத்துல இருக்க ஒரு குழந்தை வந்து அவன் மடியில உட்கார வச்சுட்டு ஒரு போட்டோ இருக்கும் அதுல. அந்த ஐலாண்டுக்கு அவனோட அந்த பிரைவேட் ஃபிளைட்ல போனப்ப. பட் அந்த அந்த குழந்தையோட ஃபேஸ் எல்லாம் இருக்கும் அதுல. பட் ஆனா அது யாரு என்னன்னு நமக்கு தெரியல. அதை பத்தியே விவாதிக்கப்படலன்னு வைங்களேன். அந்த குழந்தைக்கு அங்க என்ன நடந்துச்சு தெரியாது யாருக்கும். ஸோ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி அரசாங்கத்திற்கு பேக்ரவுண்ட் இன்னைக்கு நம்மளே கேட்கிறோம்ல. இன்னைக்கு நினைக்கிற தமிழ்நாட்டு அரசியல்லயே அங்க பார்ட்டி நடக்குது, இந்த பார்ட்டில பண்ணாங்க, இங்க ஒருத்தர் குடிச்சிட்டு விழுந்துட்டாரு, அவங்களுக்குள்ள சண்டைன்னா இந்த மாதிரி அந்த பேக்ரவுண்ட்ல நடக்கிற சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும்போது யாவது வெளில வருது. அதுவே ஒரு அதிர்ச்சியா இருக்கலாம் நமக்கு. என்னடா என்ன வாழ்ந்து சுச்சி சொன்னாங்களே, சில்வர் பிளேட்ல வந்து வருமா போதை இது வரும் அப்படின்னா. ஸோ இது உண்மையிலேயே வந்து இது உண்மையா பொய்யா? ஆனா இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்னா எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கன்சர்னிங்கா பார்க்கணுங்கிறதுக்காக தான் இது. ஏன்னா இதுல ஒன்றும் பேசுறது பெருசா இல்லை. பட் ஐயா, எனக்கு நீங்க ரீசெண்டா அந்த தர்மஸ்தலா இஷ்யூ பேசுனீங்க தெரியுமா, அப்போ எனக்கு பேரலி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறது இந்த எப்ஸ்டீன் ஐலாண்ட் தான். ஸோ பெரும் பணக்காரர்கள் அந்த பணத்துக்காக, அந்த காமத்துக்காக மட்டும் இல்லாம அதுல ஒரு பிலீஃப் கொண்டு வந்து அந்த சாட்டனிக் பிராக்டிஸ் அந்த மாதிரி கொண்டு வரும்போது வியர்டா இருக்கு. பின்னாடியே அந்த பிலீஃப் தாங்க இருக்கு. வேற எந்த பிலீஃப்ங்க குழந்தைய போயிட்டு காமமா பயன்படுத்துங்கன்னு சொல்லுது? அந்த பிலீஃப் தான் சொல்லுது. சாத்தான வழிபடுற கூட்டம் தான் அந்த மாதிரியான பலி கொடுக்கணும், அது அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப நீங்க இன்னொன்னு கவனிங்க, இங்க இந்தியாவிலேயே வந்துட்டு கர்ப்பிணி பெண்களை வந்து நிர்வாண பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு நம்மளாம் சின்ன பையனா இருக்கும்போது ஒரு பெரிய சர்ச்சை ஒண்ணு கிளம்பிச்சு. பட் அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, யார் மாட்டினா என்ன ஒண்ணுன்னு தெரியல நமக்கு. பட் ஆனா நீங்க அந்த காலகட்டத்தில் நம்மள கொஞ்சம் சின்ன பசங்களா ஸ்கூல் படிக்கிற டைம்ல தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பிரச்சனை. அங்கங்க நிறைய ஊர்கள்ல வந்து நிர்வாண பூஜை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. இது என்ன சொல்லலாம், என்ன பிலீஃப் இது? ஒரு விதமான சைட்டானிக் பிலீஃப்ஸ் தான். இந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டம்ஸ் கர்ப்பிணி பெண்ண சோ இந்த மாதிரியான பிலீஃப் சிஸ்டம்ஸ் வந்து கைதுலாம் ஆயிருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த இதுல தான் இந்த மாதிரி முறைகேடான விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது. இல்லைன்னா இது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. தப்ப வந்து ஒருத்தன் வாண்டடா செய்யறான் அப்படின்னா வேற ஏதோ ஒரு தவறான நம்பிக்கை எல்லாம் இருக்காங்கிறது தான் விஷயம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஒரு எபிசோடு ரொம்ப நாளா எல்லாருமே கேட்டே இருந்தாங்க. நானும் தாடியும் ஃபங்கையும் எடுத்துட்டதுனால நீங்களும் அந்த வார்த்தையை மறந்து விட்டீர்கள். அதாவது ஓஷோ அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அடிக்கடி பயன்படுத்துவீங்க. இப்ப நீங்க வந்து உள்ளபடியே மாதிரி வந்து ஓஷோ நீங்க வந்து மறந்துட்டீங்க. நம்ம ஒரு நாள் இந்த கல்ட்டை பத்தி வந்து பேசலாம். அந்த கல்ட்ல எப்படி ஓஷோவும் சில நிர்வாண பூஜைகள் எல்லாம் பண்ணி அல்ல அது வந்து ஒரு ஹோல் கான்செப்டா எப்படி வந்து மனிதர்களை வந்து ஒரு குருன்ற பெயர்ல வந்து ஏமாத்துறாரு, அது என்ன மாதிரியான சீர்கேடுகளுக்கு வந்து வழிவிட்டது இந்த ஹிஸ்டரியில அப்படிங்கறத ஒரு டாபிக் எடுத்து பேசலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு இதை பத்தி எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு நன்றி. அந்த ஒரு டைம் லைன்ல உங்களுக்கு வந்து பீக்ல இன்னைக்குமே ஓரளவுக்கு ஹிப்ஹாப் போயிட்டு தான் இருக்கு. பட் ஆனா இப்ப அது ஒரு டிக்ளைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எது ஹிப்ஹாப்னே தெரியல அந்த மாதிரி. இல்ல அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஹிப்ஹாப்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் மியூசிக் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் மியூசிக் அதிகமாயிட்டு விளையாடுறாங்க. அவங்க என்ன பாடுறாங்க, நீ எமோஷன் ஏதோ காட்டுற ஏதோ கோவமா கத்துறேன்னு தெரியுதுப்பா. ஆனா நீ என்ன சொல்றேன்னு புரியலப்பா எனக்கு. விதையை எடுத்துக்கோங்க, சாப்பிட்ட விதையை எடுத்துக்கோங்க, கடிபடாம சாப்பிட்டுருங்க. நீங்க விதையை போட்டு வெண்ணு முழுங்கி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா விளங்காது. கடிபடாத விதையா இருக்கணும். கடிபடாத விதையை நீங்க எடுத்துட்டு அதை வந்து நல்ல பேப்பர், நம்ம நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர்ல வந்து கொஞ்சம் நல்லா ஈரத்தை தெளிச்சு கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் எக்ஸசிவா ஈரம் இருக்க மாதிரியே எடுத்து அந்த இதை வச்சு மடிச்சிருங்க. நல்லா ஃபுல்லா மடிச்சிருங்க. மடிச்சு ஒரு ஜிப்லாக் இருக்குல்ல, ஜிப்லாக்ல வச்சு ஜிப் போட்டுட்டு அதை வந்து ஒரு இருட்டு அறையில வச்சிருங்க. நல்லா வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இல்லாத மாதிரி ஒரு இருட்டு ரூம்ல வச்சிருங்க. சில ட்ரெஸ் வாங்குவேன், அது விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி அதுக்கான தரமா இருக்குன்னு நினைச்சு வாங்குவேன். தரம் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நான் அது வேண்டான்ட்டுருவேன். அதே போல இன்னொன்னு என்னன்னாங்க, இந்த ஃபர்ஸ்ட் காப்பி இதெல்லாம் இதுக்குள்ள எனக்கு பெருசா பிலீஃப் எல்லாம் கிடையாது. குடுக்குற ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் காப்பிங்கிற இந்த கான்செப்ட்ல எதனால வருதுன்னா, இந்த பிராண்டை வேல்யூ பண்றதுனாலதான் இந்த ஃபர்ஸ்ட் காப்பிங்கிற ஒண்ணு வருது. நான் என்ன சொல்றேன், இதுவே பார்க்காத, என்ன பிராண்டா இருக்கட்டும், எவ்வளவு காசுக்கு இருக்கட்டும், உனக்கு தேவை இருந்தா அதை நீ வாங்கு. பாக்குறதுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அது ஒரு நல்ல தேவை தானே. நமக்கு பிடிக்கணும். அதுல வந்து GTA 4ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாம நீங்க விழுந்தீங்கன்னா செத்து போயிருவீங்க.
ஹெல்மெட் போட்டு விழுந்தீங்கன்னா கொஞ்சம் அடி கம்மியா படும். ஸோ இந்த மாதிரி ஓவரா ரியாலிட்டியை கொண்டு வந்து உள்ள வச்சிருப்பானுங்க. எக்ஸைட்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு போல. அப்ப அது அவங்கனால வந்து அதை இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் அதோடைய அடுத்த கட்ட வெர்ஷன்ல GTA 5 வந்து பாத்தீங்கன்னா ஏங்க அவன் விட்டு 10 வருஷம் ஆச்சுங்க. இன்னும் விளையாட்டுருக்கோம். GTA 5 இன்னைக்கு வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் கேம்ல எல்லாம் வாங்கிட்டானுங்க. மோஸ்ட் பிளேடு நிறைய பேர் நிறைய ஹவர்ஸ்ல விளையாடுற அந்த பேசிக் திங் இஸ் கேரக்டர் ஸ்விட்சிங். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இந்த கேம் வந்து ஆனா ஆக்சுவலா விளையாடவே கூடாத ஒரு கேம்.